கருவறையிலே கால்பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கே ராமகிருஷ்ண குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னையும் அழைத்த இந்த கல்வி குழுமத்தினுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சேர்மன் அன்பு அண்ணன் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இறுதி நேர அழைப்பை இனிமையாக ஏற்று இங்கு வந்து இன்முகத்தோடு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்ரீகாந்த் பாலசுந்தரம் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற நம் கல்வி குழுமத்தினுடைய இரு கல்லூரி முதல்வர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மற்றுமுள்ள முக்கிய பிரமுகர்களுக்கும் தன் குழந்தைகள் படிப்பினுடைய உச்சம் வேலை என்று நினைத்து படிப்பை சேர்த்து அந்த வெற்றியை இந்த தருணத்தில் பார்த்து மன மகிழ்வோடு அமர்ந்திருக்கிற அத்துணை பெற்றோர்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ஆன சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகாமல் என்ன பண்ண போகிறோன்னு முழித்து கொண்டிருக்கிற என் இனத்தை சார்ந்த அன்பு நண்பர்களுக்கும் இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த அத்துணை வாகன ஓட்டுநர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன மகிழ்ச்சி, எல்லோரும் கொஞ்சம் எங்கள் சேனல்லே சொல்லுவாங்க, ஈரோடு மகேஷ் கொஞ்சம் ஆட்டிடியூடான பர்சன், கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் அப்படின்னுங்கிறது என்னை பற்றிய வெளியில் இருக்கிற பொதுவான கருத்து. இதை நான் மறுப்பு சொல்கிறதே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னம்பிக்கையை மட்டுமே மையமாக வச்சு தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்று ஓட ஆரம்பித்து சிகரத்தை தொட்ட ஒருத்தன் திமிராக இருக்கிறது வாழ்க்கையில் தப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. திமிராக இருக்கலாம். ரொம்ப அழகாக இங்கே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் டிசைட் யுவர் ஆல்டிடியூட். உங்களுடைய மனப்பான்மை உங்களுடைய உயரத்தை தீர்மானிக்கும் என்பது கருத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட சேர்மேன் ரொம்ப சிலர் தான் இவ்வளோ அழகாக பேசி நான் கேட்டிருக்கேன். அதில் அண்ணன் ஒருத்தர் ரொம்ப இயல்பாக அழகாக பேசுனீங்கண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பிரின்சிபல் பக்கத்தில் கூட சொன்னேன், சார் என்ன சார் எப்படி அவர் சூப்பராக பேசுவார் சார் அப்படின்னார். அவரே நம்ம இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்ல வந்ததில் 4-5 பாயிண்ட்டை நான் பாட்டு பென்சில் வச்சு அழிச்சிக்கிட்டே இருக்கேன். அண்ணன் சொல்லிட்டாப்புல அடுத்து நம்மால் அறிமுகப்படுத்துகிறப்ப எங்கே அவர் அவ்வளோ அழகாக தமிழ் பேசினார். மிக அருமையான தமிழ் உச்சரிப்பு. எனக்கு தெரிஞ்சு பொறியியல் கல்லூரிகள்லேயும் மருத்துவக் கல்லூரிகள்லையும் தான் இப்போல்லாம் நல்ல தமிழை கேட்க முடியுது. ஏன்னா தமிழ் மேலே இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாக இருக்குது. எனக்கு அது பிரமிப்பாக இருக்குது. எப்பயுமே அவ்வளோ அழகான தமிழ் பேசுகிற ஆட்கள். தமிழ் மன்றம் இருக்குன்னாரு, ஏங்கிட்டு இருக்கா சார்? சூப்பர் சார், பண்ணணும் சார், கண்டிப்பாக அவசியம் பண்ணணும் நீங்கள் சேர்மேன் சார். அடுத்த ஆண்டு வந்து தீவிரமாக தமிழ் மன்றம். ஏன்னா இன்றைக்கி பொறியியல் படித்தவர்களுடைய உதவி நிறைய தமிழ் மொழிக்கு தேவை, நிச்சயமாக தேவை. அது இன்னும் போக போக நீங்கள் படித்து அடுத்தடுத்த உயரங்களை தொடரப்ப அன்றைக்கி ஈரோடு மகேஷ் நான் சொன்னாப்லே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுறது இந்த வார்த்தையை தமிழில் பேச முடியுமா, இந்த வார்த்தையை உங்களால் தமிழில் சொல்ல முடியுமா, இதற்கு மாற்று வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அம்மாவை கடைசி வரைக்கும் நம்மளால் அம்மான்னு தானே கூப்பிட முடியும். மொழியை மொழியாக பேசுவது என்பது அவ்வளோ இயல்பான ஒரு விஷயம். அதில் சிரமமே கிடையாது. அதில் என்ன கடினமான விஷயம்? சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லி நம்ம இதை காலி பண்ணதானே வெளியே, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார் சேர்மன் சார் பேசுகிறப்ப. இங்கே நிறைய பேர் கிட்டத்தட்ட 770 பேரா இன்றைக்கி பிளேஸ்மெண்ட் ஆனது. 770 பேர் பா. நான் வந்தோன்னே இந்த பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த வெள்ளம் வந்தப்போ சென்னையில் நான் அப்போ தான் அங்கே தான் இருந்தேன். இப்படி தான் வரிசையில் நின்று நாங்கள்லாம் உணவு பொட்டலம்லாம் வாங்கினோம். என்னடா அது கஜாப்பையில் பாதிக்கப்பட்டவங்க வரிசையாக வர மாதிரி இவ்வளோ பெரிய பிளேஸ்மெண்ட்னா நிறைய கல்லூரிகள் நான் போயிருக்கேன், டக்குன்னு முடிஞ்சிடும். பிளேஸ்மெண்ட் ஆரம்பித்து நான் வந்தோன்னே இன்னும் எவ்வளோ பேர் 400 முடிஞ்சிருக்குங்க, இன்னொரு 370 இருக்குங்கன்னு நாங்கள் பகீர் இருந்துச்சு. 770 பேருங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதற்கு இங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சாதனை. இன்னொன்று தெரிஞ்சுங்க, அண்ணன் அழகாக சொன்னார் சேர்மேன் சார், இன்ஜினியரிங் நாங்களாம் கூட கலக்கப்போதெல்லாம் நிறைய தடவை கலாச்சிருப்பாங்க. வெளியில் எந்த இதில் போனாலும் நம்ம இந்த காமெடி பண்ணுறவங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா, எதை சொன்னால் கை திட்டவங்களோ அதை சொல்லிடுது. அதில் உண்மை இருக்கோ இல்லையோ
அது சொன்னால் கொஞ்சம் சேஃப் சைடாக இருக்கும்னு. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலையாக கிடைக்காது, தெருவுக்கு 10 இன்ஜினியர் இருக்கான், 10 பேரில் 9 பேருக்கு வேலை இல்லை அப்படின்னா உடனேன்னு கை தட்டுறாங்க எல்லாம். இன்ஜினியர் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கல்லூரியில் படித்து முடித்து வெளியில் போகிறப்ப நீங்கள் இன்ஜினியராக போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்றைக்கி ஸ்ரீகாந்த் சார் இருக்கார், கேட்கலாம். இன்றைக்கி கிராஜுவேட்ஸை எந்த கார்ப்பரேட்டும் எதிர்பார்க்குறதே கிடையாது. ஒரு டிசிஎஸ்ஸோ ஒரு விப்ரோவோ ஒரு என்ன சொல்கிறது, எந்த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா கம்பெனியுமே ஒரு இன்ஜினியரிங் படித்து முடித்த ஒரு கிராஜுவேட் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? ஒரு நல்ல இன்ஜினியருக்காக காத்திருக்காங்க. யாராவது ஒரு நல்ல இன்ஜினியர் வந்துட மாட்டாரா, நம்ம நிறுவனத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிட மாட்டாராங்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸோட வாழ்க்கை வரலாறு நீ காலையிலேருந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு படித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாண்டாங்கிற மாதிரி இருந்தது. திருமணமாகாத இளம் காதலர்களுக்கு பிறந்த ஒரு பையன், திருமணமாகாத இளம் காதலர்களுக்கு பிறந்த ஒரு பையன். அந்த 2 பேர் குழந்தை பிறந்தோன்னு இனிமேல் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெற்றோர்கள்ட்ட போய் ஸ்டீவ் ஜாப்ஸை தத்து கொடுக்குறாங்க. மிக சாதாரணமான குடும்பம். வறுமைன்னா என்னன்னு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தெரியும். படிக்கிறாரு, படிப்பில் கவனம் இல்லை. ஐயோ என்னடா அது செய்து ஆன்மீகம் பக்கம் போயிடலாமான்னு ஆன்மீகத்தில் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்தியா தான் ஆன்மீக பூமின்னு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஆன்மீகம் அவருக்கு பிடிக்கல. வேறு இடத்துல நிலை தடுமாற்றம் என்னென்னவோ போகிறாரு. நடுவில் ஒரு 2 வருஷம் வெட்டியாக இருக்காப்புல, என்ன செய்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட கார் கேரேஜில் உட்காந்து ஆரம்பிக்கிறார் ஆப்பிள் நிறுவனத்தை. கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறாப்புல. கல்லூரியாக போய் இறங்குறாரு, ஏறி இறங்குறாரு. பாருங்க போகிற இடம் எல்லாமே நிராகரிப்பு. ஒரு விஷயம் சொல்லவா, வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால், நல்லா இந்த வாக்கியத்தை மனசில் வச்சுங்க. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்கியம் உங்களுக்கு பயன்படும். வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால் மிகப்பெரிய மரியாதை தருவதற்கு வாழ்க்கை காத்திருக்கிறது என்ற அர்த்தம். எல்லா இடத்துலையும் நிராகரிப்பு. தோத்து போறாரு. இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லை. யாராவது இன்வெஸ்ட் பண்ணால் என்னுடைய கம்பெனி நான் பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வராரு. ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர் லான்ச் ஆகுது, பயங்கரமான சக்ஸஸ். ஊர்பட்ட எங்கே பார்த்தாலும் அந்த ஆப்பிள்ங்கிற பேச்சு தான். அதுக்குள்ளே கம்பெனிக்குள்ளேயே பிரச்சனை. ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியில் அனுப்புகிறாங்க, மறுபடியும் தோல்வி. வெளியில் போகிறாரு, என்ன பண்ணுறது தெரியல, சும்மாவே இருக்காரு. அவர் நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. 12 வருஷம் கழிச்சு ஆப்பிள் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறது, தோல்வியை சந்திக்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆப்பிளையும் நெக்ஸ்டையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் உள்ள வராரு. அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் ஐஃபோன். இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு உலகத்தில் யோசிச்சு பாருங்க, ஆப்பிள் ஐஃபோனும் மேக்புக் ப்ரோவும் வச்சிருந்தா அதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஒரு அங்கீகாரம் மாதிரி, நமக்கு ஸ்டேட்டஸ் ஐகான் மாதிரி. அதெல்லாம் நான் ஆப்பிள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணுறீங்க? 10+, X Max. ஓ சூப்பர். ஓ மேக்புக்கா? ஓ சூப்பர். நினச்சி பாருங்க, ஒவ்வொருத்தன் கையிலையும் இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். ஒவ்வொருத்தரோட கைகள்லையும் இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். மறந்துடாதீங்க, திருமணமாகாத இளம் காதலருக்கு பிறந்த மகன், வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர வேறு எதுவும் சந்திக்காத ஒரு பையன், கையில் $100 பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு பையன். அவர் 2011 இறந்து போனார் நினைக்கிறேன், 12 ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போனது. அவர் இறந்து போகிறப்ப அவருடைய சொத்து மதிப்பு 72,600 கோடி ரூபாய். 72,600 கோடி ரூபாய். உக்காந்து சைஃபர்லாம் போட்டு பார்த்தா விடிஞ்சிரும். நம்மளுக்கு அடுத்த ஆனுவல் டே வந்துடும். ஏன்? ஸ்டீவ் ஜாப்ஸு இன்ஜினியரிங் முடிச்சுவிட்டு எங்கேயாவது போய் ஒரு கிராஜுவேஷன் வாங்கிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யலை. சேர்மேன் சார் சொன்னார்ல, நீங்கள் இனவெட்டிவாக என்ன பண்ண போகிறீங்க? எவன் ஒருவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தன்னுடைய மூளையால் புதுமையாக ஒன்றை படைக்கிறானோ அந்த மனிதனுக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது. அந்த மனிதன் இந்த கூட்டத்திலிருந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அவ்வளவுதான். சும்மா கலாய்ச்சிக்கலாம் மாறி மாறி. நாமளே எவெல்லாம் இன்ஜினியரிங் அதிகமாக படிச்சுக்கிட்டே கலாய்க்கிறானோ அவன் சரியாக படிக்காதவனாக இருப்பான். எங்கள் அண்ணன் இன்றைக்கி பிபிஜி ஏஷியன் பெயிண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் ஹெட்டாக இருக்கார். மிகப்பெரிய பதவி. எங்கள் அண்ணா 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, யூஜி கோல்டு மெடல், பிஜி இங்கே தான் பண்ணார். ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ நிட்டாக மாற்றிட்டாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக மாற்றிட்டாங்க. இங்கே தான் பண்ணார். கோல்டு மெடலிஸ்ட்டு. கேம்பஸில் செலக்ட் ஆனது. கேம்பஸில் செலக்ட் ஆனது ஒரே ஒரு நிறுவனம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் மட்டும்தான். வெளியில் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. எப்போ ஒரு வேறு கம்பெனி போகணும்னு நினச்சாலும் அங்கேருந்து வைஸ் பிரசிடென்ட் யூஎஸ்லேருந்து பேசி சமாதானப்படுத்தி நீ என்ன கேட்குறே கொடுத்துட்றேங்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு இதுக்கு அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை, மிகப்பெரிய போஸ்டிங்கு, வேறு லெவல். டெய்லி மீட்டிங் உலகம் முழுக்க பறந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எங்கள் அண்ணனுடைய மனசில் குறை என்ன தெரியுமா? 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும்னு நினச்சாரு. மிக ஏழ்மையான குடும்பம். எங்கள் அம்மா அப்பாவால் இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியல. அப்பா இன்னும் அதுக்கு வருத்தப்படுறாரு. எங்கள் அண்ணன் சொல்கிறான்,
நான் மட்டும் அந்த பீரியடில் இன்ஜினியரிங் படிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி நான் எந்த உயரத்தில் இருக்கணும் அது மாதிரி 10 மடங்கு உயரத்தில் நான் இருந்திருப்பேன். வறுமை, காலம், சூழல் என்னால் பண்ண முடியலடான்னு இன்றைக்கி சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு. எல்லாமே அப்படி தான், எல்லா படிப்புமே அப்படி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தமிழ்நாடு எடுத்து படித்தப்ப என்னங்க தமிழ்நாடு எடுத்து படிக்கிறீங்க, 1984 எம்ஏ எம்எட் முடித்தவனுக்குலாம் வேலை கிடைக்கல, நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க. நாங்கள் எல்லாம் தமிழ் படிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. நான் தமிழ் மொழி இதயத்திலே எடுத்துகிட்டு வெளியில் வந்தேன், என்ன தமிழ் காப்பாற்றுச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம். ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்தா ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்தா ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்டை பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. ப்ராஜெக்டை பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணாவாது பரவாயில்ல, அந்த ப்ராஜெக்டே இவன் ப்ராஜெக்டாக பண்ணுறவன்லாம் இருக்கான். கேட்டால் தெரியாது சார், 10 வருஷம் முன்னாடி பண்ணது யாருக்கு தெரியாது. பிஹெச்டி பண்ணுறவங்களாம் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க தலைவா. ரைட்டாக போய் வைவேல் அப்படியே போய் கொஸ்டின்லாம் பண்ணி விட்டோம்னா அதெல்லாம் ஓகே ஆயிரும். யார் கண்டுக்க போகிறா? நம்ம குப்பையாக கிடைக்கும் நம்ம தீசிஸ். அந்த எண்ணத்தில் நம்ம பிஹெச்டி பண்ணோம்னா வேஸ்ட்டே. அந்த இடத்துல நம்ம இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்ணால் வேஸ்ட் இல்லை. நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே சார் ஒரு ப்ராஜெக்ட்டு. சின்ன வயசில் நம்மளாம் யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ கூட நான் யோசிச்சு பார்ப்பேன். ஏதாவது ஒரு கார் பொம்மை வீட்டில் அம்மாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா திருவிழாவில், ஈரோடு மாரியம்மன் திருவிழாவில் முதல்ல அந்த காரை தனித்தனியாக கழட்டி போட்டுருவோம். வாங்கிட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு வயிறு இப்போ தான்டா வாங்கினேன்டா, 10 நிமிஷம் கூட ஏன்டா அப்படி பண்ணுற டே அப்படின்னு அடிச்சுக்குவாங்க வாயிலையும் வயிற்றுலையும். நம்மளாம் அப்போ அவ்வளோ ஆர்வமாக இருந்தோம். ஒரு விஷயத்தை கழட்டி பார்த்து மறுபடியும் மேட்ச் பண்ணி மறுபடியும் ஓட வச்சுருவோம். அதே ஆள் தான் இன்ஜினியரிங் வரப்போ அப்படியே பார்க்குறான். தம்பி ஃபியூஸ் போயிடுச்சுப்பா, பல்பை மாற்றுப்பானா பார்க்குறான். அது கஷ்டம்மா. ஏன் கஷ்டம்? இல்லை என்னன்னு தெரியலையே, அதுக்கு தான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் பாரு. ஒரு பல்பை மாட்ட முடியல நம்மால். அதில் சோக்கு போயிருக்கா, என்ன பல்பு ஃபியூஸாக போயிருக்கா, என்ன பிரச்சனை, போக மாட்டேங்கிறான். ஒன்றுமே படிக்கலை. ஒரு எலக்ட்ரிஷியன் தெருவில் இருக்கார், வராரு, 30 ரூபா வாங்குறாரு, டப்பு ஜோக்கை கட்டுறாரு, மாட்டுறாரு, 2 ஒயரத்து இருக்கிறாரு, முடிஞ்சிடறாரு, லைட்டு போட்டு எரிஞ்சிருச்சு. உடனே நம்ம பையன் வெரி குட் ப்ரோ, நாளைக்கு எனக்கு எக்ஸாம், நல்ல வேலை காப்பாற்றுறீங்க. அவர் கேட்குறாரு என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியரிங். நடைமுறை வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு பிடிப்பு, ஒரு படிப்பு நமக்கு இருக்கணும். நாம் எதையுமே படிக்கிறது எதையுமே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறதில்ல. அதில் நம்ம தெளிவாக இருக்கும். படிக்கணும், மார்க் எடுக்கணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும். உங்களுக்கு சொல்லித்தர பேராசிரியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நல்லா தெரியும். இதில் எவன் வெறும் வேலைக்கு மட்டும் போவான், எவன் தொழிலதிபராக மாறுவான், எவன் இனோவேட்டிவாக கண்டுபிடிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே ரொம்பலாம் முயற்சி பண்ண முடியாது. ஒரு மாணவன்கிட்ட சரியான ஆர்வம் இருந்தால் அந்த மாணவனை எடுத்து கொண்டு வரதில் பேராசிரியர்களுக்கு இணை பேராசிரியர்கள் தான். அப்துல் கலாம் எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் அதுதான். நான் எல்லா மேடையிலையும் சொல்கிற விஷயம் அதுதான். சிவசுப்பிரமணியன் ஒரு மனிதர் இல்லைன்னா அப்துல் கலாம்ங்கிற ஒரு மனிதர் நீ கிடையாது. 5வது படிக்கிறப்ப பறவை எப்படிங்கயா பறக்குதுன்னு கேட்டார். பறவை பறக்கும் விதத்தை பற்றி பாடம் எடுத்து முடிச்சுட்டு சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காரு ஆசிரியர் அவர்கள். அப்பா புரிஞ்சுதாப்பா அப்படின்னு இருக்காரு. உடனே அப்துல் கலாம் கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருமே, ஐயா கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருமே புரியல சார். புரியலையாப்பா, சரி வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ராமேஸ்வரம் கடற்கரை போய் பறவை பறக்கிற விதத்தை காமிச்சிருக்காரு. இங்கே பாருப்பா இப்படி தான்ப்பா பறக்குது. சூப்பர் சார், எல்லோரும் போகிறாங்க, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் மட்டும் இவர் சிவசுப்பிரமணியன் அவருடைய கைகளை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மனிதனும் பறக்க முடியுமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. மனிதன் நினைத்தால் அங்கே திருகிற வானத்தை தாண்டி பறக்க முடியும். மனிதனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டதுன்னார். அந்த ஒரு வார்த்தை அப்துல் கலாம் சாதித்ததற்கான காரணம். வாழ்நாள் முழுக்க அவரை நினச்சிக்கிட்டு இருந்தாரே, என்ன வேணால் பண்ணலாமே, ஒரு புதிய தேடுதலோடு வாழ்க்கையை வச்சுங்களேன். நான் வந்தோம், நீங்கள் பிளேஸ்மெண்ட் பற்றி என்னென்னு சும்மா ஜென்ரலாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் முன்னாடியே வந்ததுனால என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அன்பு நண்பர், தம்பி, அன்பு தம்பி பாலாஜி அவரோட பேருன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் கிராஜுவேஷன் மேலே அவர் தான் பிளேஸ்மெண்ட் டிசிஎஸில் பிளேஸ் ஆகிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த பாலாஜி பிளேஸ் ஆனதுக்கு காரணமாக இருந்த, பாலாஜிக்கும் வேலை கொடுத்த நிறுவனத்தையும் தாண்டி அந்த பாலாஜி செல்வதற்கும் இந்த இடத்தை தொடுவதற்கும் காரணமாக இருந்த அவர்களுடைய நண்பர்களை பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப இதே மாதிரி ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை மாறி நாங்கள் எல்லாம் தூக்கிட்டு வருவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அம்மா அப்பா அந்த பையனோட படிப்பை நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி பாலாஜி டிசிஎஸில் பிளேஸ் ஆகிருக்கிறப்ப எனக்கு தோணுது,
ஒருவேளை நாமும் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தா அவனும் இந்த மாதிரி பெரிய ஆளாக வந்திருப்பான்ல, அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு என் மனசாட்சி உள்ளே இருக்கிறப்ப எல்லாரும் சுற்றி சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் மனசுக்குள்ளே அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் டிசிஎஸில் பிளேஸ் ஆகிறாரு, ஏன் நம்மளால் ஆக முடியல? பிளேஸ்மெண்ட் ஆகாதவங்களாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லவா, இப்போ அண்மையில் ஒரு செய்தி, நாகை மாவட்டம் குத்தாலம், அது பக்கத்தில் வந்து மேக்ரிமங்கலம்னு ஒரு சின்ன கிராமம், குடிசை வீடு. கொஞ்சம் இப்போ அடிக்கிற காதோட கொஞ்சம் வேகமாக காதலிச்சா அந்த குடிசை வீடு பறந்து போயிடும். அந்த வீட்டில் பாரதின்னு ஒரு பொண்ணு பிறக்கிறா, பெண் குழந்தை, பாரதின்னு பேர் வைக்கிறாங்க. பெரிய சிந்தனைகளோடு அந்த குழந்தை வளரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க இந்த பாரதியை. ஆனால் உடல் வளர்ச்சி குறைபாடோடைய அந்த குழந்தை வளருது. உடல் வளர்ச்சி குறைபாடோடைய அந்த குழந்தை வளருது. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு 18 வயசு, யூஜி ஃபஸ்ட் இயர் படிக்குது கவர்மெண்ட் காலேஜில் மயிலாடுதுறையில். பொருளாதாரம், பிஏ பொருளாதாரம் படிக்குது, எக்கனாமிக்ஸ் படிக்குது. ஆனால் 2.5 அடி தான் உயரம், 2.5 அடி தான் உயரம். ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்னால் போக முடியலன்னு அந்த குழந்தை அழுகுது. பள்ளிக்கு போன காலகட்டத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற, என் வயிற்றுலேருந்து பிறந்த உன்னை வந்து படிக்க வைக்க எனக்கு தெரியாதா, வான்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அத்தனை பேரும் நிறைய பெற்றோர்கள் வந்துருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஒரு பெண் குழந்தையை அல்லது ஒரு ஆண் குழந்தையை, நம் குழந்தையை ஒரு பெற்றோர்கள் 1 ஆண்டு இடுப்பில் சுமக்கலாம், 2 ஆண்டு இடுப்பில் சுமக்கலாம், அதிகபட்சம் 5 ஆண்டுகள் கூட இடுப்பில் சுமக்கலாம். பாசத்தினுடைய மிகுதியால் 18 வருஷம் தன் இடுப்பிலேயே சுமந்து 12வது படிக்க வச்சு இன்னைக்கு யூஜி ஃபஸ்ட் இயர் வரைக்கும் அந்த அம்மா கொண்டு வந்திருக்குன்னா ஒரு பெண்ணினுடைய சாதனைங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. அந்த அம்மா தேவகி பேட்டி கொடுக்குறாங்க பாலிமர் சேனலில், அந்த நியூஸ் நான் பார்க்குறேன், புல்லரிச்சு போச்சுங்க எனக்கு. அந்த அம்மா சொல்லுது, சின்ன வயசில் அவளை தூக்கிட்டு போவேன், எனக்கு ஈஸியாக இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து காலேஜ் போகிறா, புத்தகங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் புத்தகம், ஒரு பக்கம் என் பொண்ணு, இன்னொரு பக்கம் அவளுக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு. ஏன்னா அந்த கிண்டர் கார்டனில் குழந்தைங்களை விட்டுட்டு அம்மாலாம் வெயிட் பண்ணணும், குழந்தைங்க அழுதா கூப்பிட்டு போகணும். அந்த மாதிரி தினமும் அந்த அம்மா காலேஜில் விட்டுட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு, உட்காந்துட்டு இருக்கு பக்கத்தில் மரத்துக்கடியில். காலேஜ் முடிச்சோன்னா மறுபடியும் இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போகுது. அந்த என் பொண்ணையும் தூக்கிட்டு இவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உள்ளே போய் நிற்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதுக்கு அந்த செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் ஏங்க நீங்கள் பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க? அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நாளைக்கு என்ன வேணால் ஆகலாங்க எனக்கு, ஆனால் என் புள்ள படித்தா அவள் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் புள்ள படித்தா அவள் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் புள்ள படித்தா இவ்வளோமா இருக்கிற 4 பிள்ளையை அவள் காப்பாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அதனால் படிக்க வைக்கிறாங்க. சிலிர்த்துருச்சுங்க, எனக்கு சிலிர்த்துருச்சு. 2.5 அடி உயரம், உடல் வளர்ச்சி குறைபாடுள்ள அந்த சகோதரி பாரதி சொல்லுகிறாள், எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை, கண்டிப்பாக ஆவேன்னு சொல்கிறான். 2 அடி கூட சரியாக நடக்க முடியாத அந்த சகோதரி. நமக்கு என்ன அற்புதமான காலேஜ். காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கூல்னு பேர் வச்சுருவோம். நேற்று ஒருத்தர் கேட்டார் சேர்மன் சார், மகேஷ் சார், அப்போ நேற்று நைட்டு இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வரமா எனக்கு பழைய நினைவுகள். அங்கே ஒரு சப்பாத்தி கடை இருக்கணும்னே கார்னரில், இந்த பாம்பே சப்பாத்தி ஸ்டால், பாதாம் பால்லாம் விற்பாங்கல்ல. சரி பாதாம் பால் குடிப்போம், ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு ராத்திரி ஒரு 1 மணிக்கு நடந்து போய் பாதாம் பால் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ நம்ம அன்பர்கள் நம்ம ரசிகர்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, என்ன சார் ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்க. ஆமாம் சார். எங்கே ஃபங்க்ஷன்னு கேட்டாங்க. இந்த ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில். ஸ்கூல்லன்னு சொல்லுங்கள் சார். சொல்லிவிட்டு அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், எல்லாரும் அப்படி தான் சார் சொல்லுவாங்க, ஆனால் அங்கே தான் தன்னோட தம்பியும் தங்கச்சியும் மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துவாங்க நாங்கள். ஏன்னா எங்கே படித்தா நாம் உருப்பிடுவோன்னு அவனுக்கு தெரியும் சார், அதனால் அங்கே தான் படிப்பாங்க. ஒன்று சொல்லவா, நம்ம தலைமுறைகிட்ட இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, யாரெல்லாம் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள நமக்கு பிடிக்காது. அதான் பிளேஸ்மெண்ட் ஆகலை பாவம், பிடிக்கவே பிடிக்காது. அம்மா அப்பா நல்லா டே படுறா தம்பி பிடிக்காது. ஏன்னா அப்பா படிப்பு சேர்த்து விட்டா நீ ஃபீஸ் தானே கட்டுற, படிச்சுப்பார் ஒரு நாள், எதுக்கு அம்மா படிக்கணுங்கிறேன். ட்ரிபிள்இ உட்காந்து எதுக்கு அம்மா படிக்கணும்? இல்லை மெக்கானிக், நீ என்னப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சிலபஸ், இங்கே பாரு, நீ இதை முதல்ல தூக்கிப்பார், இந்த புக்கை தூக்கிப்பார். தூக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்பாட்ட நல்லா வேக்கானமாக பேசுறது.
அதுக்கு என்ன அப்பாவுக்கு என்ன தெரியும்? சேர்த்து விட்டா படிக்கணும், அவருக்கு அவ்வளோதான் தெரியும். நான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுப்பா, நல்லா இருக்கணும்னு நினச்சார். பிடிக்காது. காலேஜ் வருமா ஸ்ட்ரிக்டாக, அப்பா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கக்கூடாதுப்பா, ஒழுங்காக ஏறி போங்கப்பா, ஒழுங்காக வாங்கப்பா, பிடிக்காது. ஆனால் இவ்வளோ விஷயம், ஆனால் சமுதாயத்தில் இப்போ அண்மையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயமா சமுதாயத்தில் பொள்ளாச்சி இஷ்யூலேருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், இல்லை உலகத்தில் நடக்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். நம் பெற்றோர்களும் நம் ஆசிரியர்களும் நம் சமுதாயமும் நீ இப்படி இரு, நீ இப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். நீங்கள் இது நிறைய பொண்ணுங்க இருக்கீங்க, நான் சொல்கிறேன், எவன் உங்ககிட்ட நல்லா லட்டு மாதிரி பேசுகிறானோ அவன் தான் விஷம், மறந்துடாதீங்க. நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போகிறதே இதில் தான் பிரச்சனை. உளவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களிடம் எப்படி பேசினால் பெண்கள் வீழ்வார்கள் என்று தெரியும், அப்படித்தான் பேசுவார்கள். அம்மாவும் அப்பாவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி, 365 நாளும் 3 வேளையும் கேட்பாங்க, சாப்பிட்டியாமா 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 சாப்பிட்டியாமா. அம்மா கேட்டால் பொண்ணு கோவரும், போமா என்ன சும்மா சும்மா சாப்பிட்டேன்னு கேட்குற, பச்சா சாப்பிட மாட்டேன் அப்படி அம்மாட்ட திட்டி, அம்மா அப்படி திரும்பணும் ஃபேஸ்புக்கில் உள்ளுக்குள்ளே மெசேஞ்சரில், ஹாய் ஹாவ் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்டோன்னே நமக்கு டக 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 ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். நாட் எட் பி லொட்டு லொஸ்கு அது இது அப்படியே இவ்வளோ பெரிய சேட்டு போய் கடைசியில் நம்பர் அமைச்சு கடைசியில் அது வேற எங்கேயோ முடிஞ்சு. மறந்துடாதீங்க, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய 75% பாலியல் குற்றங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் நடக்கிறது என்பதை இங்கிருக்கிற பெண்களும் ஆண்களும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் இல்லை, ரொம்ப 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 சீரியஸாக இருங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவர் சொன்னார் பாருங்க, என்னென்னவோ லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் ஒரு கூகுள்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தால் எவ்வளோ நல்ல விஷயம் வருது. நம்ம நல்ல விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தா ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பார்த்தா எல்லாம் அபத்தமான வீடியோ. எனக்கெல்லாம் வருத்தமாக இருந்துச்சு, எப்படி இப்படி ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு வீடியோ ஒருத்தன் போடுறான், அதுக்கு இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர், எத்தனை வியூவர்ஸ் அப்படின்னா பொள்ளாச்சி இஷ்யூ ஏன் நடக்காது? ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே புரிஞ்சுங்க, தனி மனித வக்கிரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் ஓரிடத்தில் நடக்கும்பார் ஓஷோ. தனி மனித வக்கிரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் யாரோ ஒருவன் மூலமாக மொத்தமாக நடக்கும்பார். மென்டலி வி ஆர் கரப்டட். மன ரீதியாக நம்ம எல்லாமே மிகப்பெரிய அளவில் பொல்யூட் ஆயாச்சு. வெளியில் பொல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை, மென்டலி வி ஆர் பொல்யூட்டட். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருங்க, ஓடுங்க வாழ்க்கையில். என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னோன்னே எல்லாம் கைத்தட்டினீங்க, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணவர் அப்படின்னு சொன்னோன்னே. என்னோட காதல் இருக்க கதெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு காமெடி அதுதான். நான்லாம் லைஃப்பில் வந்து என்னென்னா, எனக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் நண்பா, ஒருவேளை உணவு கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கள் அப்பா 3 நாள் முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்புனேன். விஜய் டிவி ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வந்து கடலூர் ப்ரோக்ராம், கடலூர் வந்து திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி வந்தேன். எங்கள் அப்பா இப்போ 4 நாள் முன்னாடி சொல்லி எழுறாரு, ஒரு வயசில் உனக்கு தேவையான எதையுமே நான் வாங்கி கொடுக்கலையடான்னு சொல்லி அழுதார். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்கோம். சென்னையில் வந்து பேச்சு போட்டிகளாம் வந்த சமயத்தில் பேச்சு போட்டி பேசுகிறப்ப பாண்டி பஜாரில் ரோட்டோரமாக ஒரு கடை இருக்கும். அந்த கடை பக்கத்தில் தான் வழக்கமாக யார் இந்த எங்கள் பேச்சு போட்டிக்கெலாம் ஸ்டேட் லெவல் காம்படிஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சு ஸ்டேட் லெவல் போகிறப்ப அங்கே தான் ரூம் போடுவாங்க. பக்கத்தில் ஒரு சுமாரான ஒரு லாட்ஜ் இருக்கும். நான் அங்கேருந்து இறங்கி நடந்து வருவேன், ஏன்னா மொத்தமாக காசு கொடுத்துருவாங்க. கம்மியான காசில் சாப்பிட்டா அடுத்தடுத்த பணத்தை வந்து அடுத்தடுத்த நாளைக்கு காசு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்கிறதுனால. என் பக்கத்தில் ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் சாப்பிட்டுட்டு 3 பூரியில் ஒரு பூரி வச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பூரி அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசில். காசு இல்லை கையில், அந்த மிச்சம் வச்சுட்டு போன பூரி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறப்ப அந்த தோசை மாஸ்டர் கூப்பிட்டாரு, தம்பி நீ அந்த மிச்சம் வச்ச பூரி நீ எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுப்பா, நீ என்னோட சாப்பிட்றியானாரு. வேண்டான்னு சொல்லிவிட்டு அவமானத்தில் குறுகி ஓடி போயிட்டேன். இப்போ அதே பாண்டி பஜாருக்கு எதிர்த்த மாதிரி நான் என்னுடைய அவுடி காரில் போயிட்டுருக்கேன், என்னோடய பென்ஸ் காரில் போயிட்டுருக்கேன், என்னோடய ஃபார்ச்சுனரில் போயிட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய வளர்ச்சி, எவ்வளோ பெரிய வெற்றின்னு. வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்படாமல் வரவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படுங்க, அவமானப்படுங்க, அசிங்கப்படுங்க. அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு எல்லாரும் சொல்கிறீங்கல்ல,
அப்பா மேலே சில பேர்லாம் அப்பாவை, என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டிருக்கேன். அப்பாவை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. அந்த அளவில் தானே எனக்கு நிம்மதியே இல்லைம்பாங்க. ஆனால் ஒன்று சொன்ன, அப்பா அவ்வளோ கொடூரமான ஆளாக அவங்க முன்னாடி தெரிகிறார்ல, அவர் வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்க. ஒரு சாதாரண பியூனாக இருப்பார், இல்லை ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒரு சாதாரண சேல்ஸ்மேனாக இருப்பார். உங்கள் அப்பா உங்களுக்கு பெரிய ஆளாக இருப்பார், அங்கே ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளாக இருப்பார். ஓனருக்கு செருப்படுத்து போடுறவராக இருப்பார், ஓனர் காரை துடைச்சி விடுறவராக இருப்பார். என்ன வேணா ஏன் கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளியாக கூட இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறான் பாருங்க ஒரு ஆம்பளை, அவன் தான் தியாகி. நம்ம யாருக்குமே அது தெரியறதில்ல. ரொம்ப ஈஸியாக ஒன்றும் நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எல்லாமே உங்கள் அம்மா அப்பா போட்ட பிச்சை. முதல் மாதம் சம்பளம் வாங்கி அடுத்த நாள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் உங்கள் காலில், உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் வாழ்கிறீங்கிறதுக்கான அர்த்தம். சார் நான் பிஇ படித்து முடிச்சிருக்கேன் சார், நான் எம்இ படித்து முடிச்சிருக்கேன் சார், சார் நான் எம்பிஏ படித்து முடிச்சிருக்கேன் சார், சார் நான் இப்போ குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார். எல்லாம் பண்ணுப்பா. யார் காசு? அம்மா அப்பா காசு. யார் கொடுத்த அறிவு? இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த அறிவு. எல்லாமே கடன், எல்லாமே கடன், எல்லா பக்கமும் கடன். இது திமிருக்கு குறைச்சலே கிடையாது நமக்கு. இந்த 5-6 காலேஜ் பசங்க சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் ஏதாவது சிகரெட் குடிச்சிட்டு இருந்தால் நான் யோசிப்பேன், எங்கெங்கே இடி உழுகுது, இவன் தலைவர் இப்பயே உழுந்து இப்பயே போயிடணும்னு நினைப்பேன். இன்னைக்கு பெருமையாக போச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் பெருமை. மச்சான் இந்த பாட்டியில் போண்டா, குடிச்சண்டா, தம் அடிச்சண்டா அப்படின்னா பெருமை. என்ன பெருமை? அடித்து தோலை உரிக்கணும் எல்லாரையும். ஒன்று சொல்லவா? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசாட்சி இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சிருது. ஒரு நாள் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு, நீங்கள் அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எந்திரிச்சு போய் நடு இரவில் நடு நிசையில் போய் அந்த தாயுடைய முகத்தையும் தந்தையோட முகத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்கள். உங்களோட அம்மா அப்பா முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. வாழ்க்கையில் வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியாவது என் பையன் முன்னேறிடுவான், கடைசி காலத்தில் உட்கார வச்சு 2 வாய் சோறு போடுவாங்கிற சின்ன ஆசையோடு அந்த 2 ஜீவன்களும் படுத்திருக்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது. எனக்கெல்லாம் வெறி நண்பா, வெறி. எங்கள் அம்மா காது கேட்காது. உலகம் முழுக்க ஈரோடு மகேஷோட பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்க. ஈரோடு மகேஷ் பேசுனா கை தட்டுறாங்க. ஈரோடு மகேஷனுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் பேசுகிற தமிழ் கேட்கவே இனிமையாக இருக்கும். அவ்வளோ செய்யுள் தெரியும், அவ்வளோ இது தெரியும். எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க. உலகம் முழுக்க வருஷத்துக்கு 40 உலக நாடுகளுக்கு பயணம் போகிறேன். டிவி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுற ஒரே ஆள் நான் தான். பெருமையாக திமுறா சொல்லுவேன், தமிழ் படிச்சுட்டு. இன்கம் டேக்ஸ் நோட்டீஸே வந்துடும் வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் நம்ம ரசிகர்கள் தான். என்னப்பா சார் அப்படின்ட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கட்டிடுறேன் சார்ன்ட்டு வருவேன். அம்மா காது கேட்காது. சொந்தக்காரங்களாம் அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, இந்த குடும்பம்லாம் அவ்வளோ சிறப்பாக வராது அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல. வளர வளர அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய வீரியும் வலியும் எனக்கும் இன்னொன்று மனசில் இருக்குது. எங்கள் அம்மா எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. என்னை விகடனில் கேட்டாங்க, ஆனந்த விகடன் பத்திரிகையில் யார் உங்களுடைய ரோல் மாடல்னு கேட்டப்போ நான் அம்மான்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, தன் குழந்தைக்கு தனக்கு காது கேட்காதுங்கிற குறை தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து தான் அம்மாவுக்கு காது கேட்காதுங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோ ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நானும் ரவுடி தான் படத்தில் நயன்தாரா மேடம் லிப் ரீடிங் பண்ணி கண்டு பேசுவாங்கல்ல, எங்கள் அம்மா 1000 நயன்தாரா. அவ்வளோ ஸ்மார்ட். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தினுடைய எந்த ஒளியும் என் தாயினுடைய காதுகளுக்குள் சென்றதாய் வரலாறு இல்லை சகோதரர்களே சகோதரிகளே. ஆனால் அவர் வளர்த்த பிள்ளை ஈரோடு மகேஷனுடைய ஒளி இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு தாயினுடைய தைரியத்திற்கு கிடைத்த பாராட்டு.
அம்மா சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி கம்பீரமாக நிற்கணும்டா. அடுத்தவருடைய எங்கள் அம்மா அவங்க வேறு லெவல். இன்றைக்கும் படித்து ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் இருந்ததுன்னா கிழிச்சு வச்சுருவாங்க சார். நான் எப்போ அம்மா ஈரோட்டில், இப்போ சென்னை வந்துட்டாங்க, ஈரோட்டில் இருக்கிறப்பெல்லாம் நான் போகிறப்போ ஒரு பைண்டிங் பண்ணி எங்கள் அப்பா கொடுப்பார். பைண்ட் பண்ணி அப்படியே இந்தடா இதெல்லாம் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அம்மா எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடுத்தவர்கள் உங்கள் மீது செய்கிற விமர்சனத்தை பற்றி கவலையே படாதீங்க, யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நடந்து போகிற காக்கா சட்டையில் எச்சம் போயிடுச்சு என்னடா பண்ணுவேன்னு கேட்பாங்க. அம்மா அதை தொடச்சிட்டு நல்லா அதை கரையெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு நான் அப்படியே என்னோட எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துக்கு போயிடுவோம்மா. அடுத்தவர்கள் பண்ணுற விமர்சனமும் அந்த மாதிரி தான், காக்கா எச்சம் மாதிரி அதை கழுவி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அதுக்காக சட்டையும் மாற்றக்கூடாது, சங்கடமும் படக்கூடாதும்பாங்க. வெறியோடு வாங்க சார். நாம் ஜெயிச்சு வந்தோங்கிறதுக்கான பெருமையை வேற சார் இந்த உலகத்தில். இன்றைக்கி இன்ஜினியரிங்கான ஃபியூச்சருங்கிறது மிக பெருசு. சேர்மன் சார் சொன்னது உண்மை. வெளியில் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி இன்ஜினியர் ஆனால் தான் வேலை கிடைக்கும். பயங்கர ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி நம் கைகளில் இருக்கிறதுன்னு இருங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு நண்பன் இந்த இந்தியாவினுடைய பேரை கொண்டு போய் மேலே விட்டுற மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஒவ்வொரு இந்தியனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாவில் பேசுகிறோம், நம்ம எல்லாருமே பெருசாக தனித்தனியாக பேசுகிறோம், ஆனால் செயல்னு வரப்ப யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. அதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. ஒன்றுமே செய்கிறது கிடையாது. பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி அவ்வளோ கொதிச்சு அவன் 1000 வீடியோ, ஓகே ஃபைனலாக ரிசல்ட் என்ன? களத்தில் நின்று யார் பேசுனா? யாரும் கிடையாது. நீங்க உலகத்தினுடைய பாதை இதுதான். நீங்க புரிஞ்சுங்க. நீங்க ஜெயிச்சா நீங்க சார் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு 4 ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு என்ன இருக்கு? ஏன்? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க, அதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கணும்ல, அதுக்கு படிக்கணும்ல, அதுக்கு சம்பாதிக்கணும்ல, அதுக்கு பெரிய இடத்துல நீங்க பதவி வகிக்கணும்ல. தயவு செஞ்சு போங்க. இந்த உலகத்தையே கட்டி ஆளுகிற சக்தி நம் கைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்புங்கள். நான் எது தெரியுமா பெருமையாக நினைப்பேன்? எனக்கு விஜய் நண்பர் அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னார்ல, விஜய் டிவியினுடைய சிறந்த தொகுப்பாளர் விருது கிடச்சது, இன்னும் நிறைய விருதுகள் கிடச்சது. அதெல்லாம் எனக்கு பெருமையே கிடையாது. நான் படித்த பள்ளிக்கும் நான் படித்த கல்லூரிக்கும் சிறப்பு விருந்தினராக சென்ற நாள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது. அது சேர்மேன் சார் சொன்னார், அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்களே இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வரணும், நாங்கள் பார்க்கணுன்னார். அதுதான் பெஸ்ட். சில பேர் படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்குள்ளே வரதுக்கு சங்கடப்படுவான், அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பான். அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாடா, அதை பற்றி ஏதாவது டவுட்டு கேள்றான்னா அப்பாவை கூப்பிடுவான், அம்மாவை கூப்பிடுவான், அண்ணனை கூப்பிடுவான், அக்காவை கூப்பிடுவான், சித்தப்பாவை கூப்பிடுவான். ஒரு 5-6 பேரோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவான். ஏன்னா அப்போ தான் அசிங்கமாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு. ஏன் இந்த சங்கடம்? நீங்கள் படித்து நீங்கள் ஒன்றும் இல்லை, தோல்வி சகஜம்தான். நீங்கள் அரியர் வச்சுருங்க, பிரச்சனையே கிடையாது, வைக்கக்கூடாது. ஒருவேளை வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அரியர் வச்சதுக்கப்புறம் இந்த கேம்பஸ்குள்ளே வரப்ப உங்களுடைய பேராசிரியர்கள் இவன் ஜெயிப்பாண்டா அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களை பார்க்கிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நம்ம பண்ணுற தப்பே எதெல்லாம் ஒஸ்ட்டோ எவ்வளோ ஒஸ்ட்டோ எல்லாத்தையும் அந்த 4 வருஷம் பண்ணிடுறது. அப்புறம் வேலை கிடைக்கலங்கிறது எங்கே கிடைக்கும்? உயிரோடு இருக்கோமேன்னு சந்தோஷப்படணும் நம்ம பண்ண வேலைக்கெல்லாம். தயவு செஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சமாவது சீரியஸாக இருங்க. அம்மா அப்பாவை மதிங்க. படித்த இன்ஸ்டியூஷனுக்கு என்னடா பெருமையை தேடித்தர முடியும்னு யோசிங்க. நீங்கள் இருக்கிற ஃபீல்டில், நீங்கள் எடுத்த துறையில் அடுத்து என்னென்ன பெருசாக சாதிக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையோடு இருங்க. ஒரு குருவுக்கு மரியாதை தருகிற ஒரு ஆட்களாக இருங்க. எப்பயுமே எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா தருணங்களும் அவ்வளோ எளிமையாக அமைஞ்சிடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சார் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா இன்ஜினியர், நான் இன்ஜினியர், எங்கள் அப்பா டாக்டர், நான் டாக்டர், எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன், நான் ஒரு பிஸ்னஸ்மேன், எங்கள் அப்பா ஒரு பொலிட்டிஷியன், நான் ஒரு பொலிட்டிஷியன், இது பெருமையே இல்லைல்ல சார். எங்கள் அப்பா இந்த சமயபுரத்துக்கு கோயில் பக்கத்தில் டீ கடையில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஆள் சார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சார். அங்கே படித்து நான் இன்றைக்கி டிசிஎஸ்சில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன் சார். இவன் தான் சாதனையாளன், இந்த பெண்மணி தான் சாதனையாளர். கரெக்டாக? எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. இதில் என்ன பெருமை? எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே இல்லை, நான் இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே இருப்பேன். அதுதான் பெருமை வாழ்க்கையில், அதுதான் அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில். என்ன சந்தோஷம்! நீங்கள் இங்கே இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு கீழே இறங்கி போகிறப்ப அந்த பெற்றோருடைய முகத்தெல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பெருமையாக. இன்றைக்கி நாளையிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க அத்தனை சொந்தக்காரனுக்கு ஃபோன் போடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே சில பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மம்மி டேடிலாம் இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு. அவங்களாம் இப்போயே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. காட் பிளேஸ்மெண்ட் டுடே அப்படின்னு போட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ டைம் சொந்தக்காரன் குரூப்பில். இன்றைக்கி பல பேர் வீட்டில் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், தக்க 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 தக்கன்னு. சார் வாழ்க்கையில் சொந்தக்காரன் வயிறு எரிய வச்சு வாழ்கிறதே ஒரு சந்தோஷம் சார். படித்து ஜெயிச்சு திமிரா இருந்து
நம்ம நல்லா இருக்கோங்கிறத நான் ஒவ்வொரு காரும் வாங்குறப்ப ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து என் சொந்தக்கார ஒருத்தர் இருக்கார் அமுச்சு விட்ருவேன். ஏன்னா அந்த ஆள் தான் நாங்கள் குடும்பத்தோட காரில் போகிறப்ப அவங்க காரில் போகிறப்ப பாதி வெளியில் இறக்கி விட்டார். எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்களே இறங்கி பஸ்ஸில் வாங்கினார். நாங்கள் காரில் போகிறோன்னே சொல்ல அந்த ஆளே ஏற்றி அந்த ஆளே இறக்கி விட்டான். எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய கோபம். நிறைய பேர் கேட்பாங்க எதுக்குங்க இவ்வளோ கார் தேவையில்லாமல் வெறி வாழ்க்கையில் என்ன பெரிய காரு, அவன் வீட்டில் என்னென்ன கார் இருக்கோ அதோட 10 மடங்கு இருக்குன்னு வெறி. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னா சேர்மன் சார், காரை வாங்கி தான் நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருந்தேன். கார் வாங்குறதுக்காக நம்ம ஒரு 10 காரை பார்ப்போம்ல, அதையும் எடுத்து அனுப்ப ஆரம்பித்தேன். அவன் உடனே என்ன போன மாதம் தான் நான் வாங்கினேன், பரவாயில்ல ஜஸ்ட் மை நியூ டாய். அவன் அப்படியே அங்கே தூங்கக்கூடாது, குடும்பத்தோடு தக்க தக்க தக்கதான் எரியணும், நெருப்பில் கையை வச்சுக்கணும். சார் நான் என்ன சொல்கிறேன் சார், நாம் அழுகிற பொழுது நம் கண்ணீரை துடைத்து விடுகிற கரங்கள் தான் நம் வாழ்க்கையில் நாம் நேசிக்கக்கூடிய கரங்கள். மறந்துடாதீங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் 1,00,000 பேர் வருவாங்க, கோடி பேர் வருவாங்க. கஷ்டப்படுறப்ப இந்த நிறுவனம்னு ஒன்று ஆரம்பிக்கிறப்ப எத்தனை பேர் எத்தனை சொல்லியிருப்பாங்க, ஏங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க, இன்ஜினியரிங் காலேஜ் இல்லாததான் நீங்கள் பண்ண போகிறீங்க, புதுசாக என்ன போகிறீங்கன்னா எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கும். நம்ம கரூரில் இங்கே திருச்சி கேம்பஸ் ஆரம்பிக்கிறப்ப இன்றைக்கி ராமகிருஷ்ணா காலேஜ் ஓகே பிளேஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க, அருமையான ரிசல்ட்டு, பசங்க ஒழுக்கமாக படிச்சுட்டு வெளியில் வருவாங்கன்னு இவ்வளோ பெரிய பேர் எடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்கலாம் எனக்கு அப்பயே தெரியுங்க நீங்கள் காலேஜ் நல்லா பண்ணுவீங்கன்னு. டேய் 10 வருஷம் முன்னாடி அப்படி சொன்னேன், அது வேற வாய் அப்படிமா கரெக்டா. விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், கவலையே படக்கூடாது. எவெல்லாம் நம்ம தோத்துருவோம்னு நினைச்சோமோ அவன் முன்னாடி ஜெயிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வேற எதுவுமே கிடையாது. ஜெயிச்சு காமிக்கணும், மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு காமிக்கணும். இது மிஸ்டர் பீன் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, இல்லை எப்பயுமே எப்போ தெரியாதவங்கலாம் தயவு செஞ்சு போய் பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோ சிரிப்பு வரும். அந்த மனுஷனுக்கு திக்குவாய், பேச்சு குறைபாடு உள்ள ஒரு மனிதர் மிஸ்டர் பீன். ஆனால் நடிக்கணும்னு ஆசை. முதல்ல எடுத்தோன்னே தலைவர் சூப்பர் ஸ்டார்னு சினிமாவுக்கு போயிருக்காப்புல. சார் நடிக்கிறோம், இங்கே வா டயலாக் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. தந்தி அடிச்சிருக்காப்புல, டங்க 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 டங்க. என்னடா எப்போ படித்து முடிப்பேன், முடிச்சிருவேன் சார், ரிஜெக்டு. சரி டிவிக்கு போகலாம், ரிஜெக்டு ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். அப்புறம் யோசிச்சிருக்காப்புல, பேச்சு குறைபாடுனால தான் இவ்வளோ ரிஜெக்ஷனோ, அதை சரி பண்ணுவோன்னு சரி பண்ணியிருக்காரு, மறுபடியும் ரிஜெக்ஷனு. என்ன பண்ணுறதுனே தெரியல, இவனுக்கு எவனுமே சரி பண்ண வர மாட்டான், நம்ம திறமை நாம தாண்ட அந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு அவரே ப்ரொடக்ஷனில் ஓன் ப்ரொடக்ஷனில் சிம்பிளாக மிஸ்டர் பீன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. உலகமே யாருமே எதிர்பார்க்காத வகையில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த மனுஷன் இன்னைக்கு அந்த மனுஷனுடைய சொத்து மதிப்பு மினிமம் 1000 கோடி இருக்கும். ரிஜெக்ஷன் இருந்தால் தான் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமே. நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அவமானங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் ரொம்ப சென்சிபிளாக இருக்கீங்க, பயங்கர சென்சிட்டிவாக இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற இப்போ இளைஞர்கள் பார்த்தா ஒரு சின்ன விஷயம், 4 வருஷம் சேர்ந்து படிச்சிருப்பான் அந்த பையன், 4வது வருஷம் ஃபைனல் இயர் ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருப்பான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணியிருப்பானுங்க. என்னடா சொன்னான்னா அவன் இன்றைக்கி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்னடா சொன்னான் அவன் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சரிடா என்னடா சொன்னான் அவன் இன்றைக்கி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்கிறது இவனுக்கே மறந்துருக்கும். ஆனால் சண்டை மட்டும் ஞாபகத்தில் இருக்கும், கோபம் மட்டும் மனசில் இருக்கும். தூக்கி போட்டுருங்க ஓரமாக, தேவையே கிடையாது. இன்று புதிதாய் பிறந்தோம்னு புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. நண்பர்களை விட்டுறாதீங்க. எல்லா மேடையிலும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், நண்பர்களை விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் வேற எதுவும் கொடுக்காத தைரியம் நட்பு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் கொடுக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட வச்சுங்க. யார் குடும்பத்தை நேசிக்கிறாங்களோ, யார் அம்மா அப்பாவுக்கு மரியாதை தராங்களோ, யார் ஒழுக்கத்தோடு இருக்காங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேருங்க. சில பேர் ஃபோன் வச்சுருப்பான், நம்மகிட்ட ஃபோன் இருக்காது. இந்த ஃபோனில் நீ மெசேஜ் பண்ணி இந்த ஃபோனில் நீ பேசுகிறான்னு சொன்னால் அவன்கிட்ட சேராத, நம்மளை காலி பண்ணிடுவான்னு அர்த்தம். இன்னொன்று இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் எதுக்கு நீங்கள் வாங்கி தரீங்க உங்கள் பசங்களுக்கு? அன்றைக்கி ஒரு அம்மாட்ட கேட்குறேன், எதுக்காப்பா நான் 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்த பையனுக்குன்னு கேட்குறேன். அந்த அக்கா சொல்லுது, 3 நாளாக சாப்பிடல தம்பி. எவனாவது 3 நாள் சாப்பிடாமல் இருப்பானா? திருட்டு பையன் வீட்டில் சாப்பிடாமல் வெளியில் சாப்பிட்ருப்பான், ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ருப்பான். இந்த அம்மாவுக்கு வீட்டில் சாப்பிட்லன்னு வருத்தம், 3 நாளாக சாப்பிடல, மனசு கஷ்டமாக இருக்குப்பா, பேசவே மாட்டேங்கிறான்ப்பா, பேசலைன்னா போயிட்டு போகிறான், அடுத்த 3 நாள் கழித்து பேசுவான். அம்மா அப்பாவோட வீக்னஸ் இவனுக்கு தெரியும், என்ன பண்ணால் வாங்கி கொடுப்பாங்கன்னு. ஒன்று சொல்லவா,
நீங்கள் சம்பாதிச்சு வாங்குகிற 1100 கூட ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். உங்கள் அம்மா அப்பா காசில் வாங்குகிற ஆப்பிள் ஐஃபோன் கூட 1100 தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யாருமே ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நேரத்தில் சமூக ஊடகங்கள் அவனையும் அறியாமல் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சாப்பிடுகிறது. உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு ட்விட்டர், இல்லை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 4 மணி நேரம் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. மறந்துடாதீங்க. யோசிச்சு பாருங்கள். படை, சொறி, சிறங்கு, செல்ஃபோன். இனிமேல் இந்த வியாதிக்கெலாம் ஒட்டுவான்ல, படை, சொறி, சிறங்குக்கு அணுகுவோம் அப்படின்னு போட்டிருப்பான். அதோட செல்ஃபோனை சேர்த்திடலாம். ஏன்னா மெசேஜே வந்திருக்காது. நமக்கு தெரியும் ஏன் அனுப்ப போகிறான், ஆனாலும் எடுத்து பார்க்குறது. வந்த மெசேஜ் ஒரு தடவை பார்க்குறது, இருக்கிற ஃபோட்டோவை மறுபடியும் கலர் கரெக்ஷன் பண்ணுறது. 4 மணி நேரம் போகுது சராசரியாக சமூக ஊடகங்களில். அந்த 4 மணி நேரம் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்கலாம். சார் ஒரு வேறு விஷயம் சார் நான் சொல்கிறேன். எந்த மனிதன் படிக்கிற காலத்தில் எந்த மாணவன் அல்லது மாணவி கையில் செல்ஃபோன் அதிக நேரம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் கைகளில் பத்திரமாக இருக்கிறது என்று அர்த்தம். எந்த மாணவன் மாணவி கையில் செல்ஃபோன் அதிக நேரம் இருக்கிறதோ அவர்கள் கையில் அவர்கள் வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். இன்னைக்கு வந்து செல்ஃபோன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப் தான். ஒரே ரூமில் அவன் அங்கே உட்காந்துருக்கான், இவன் இங்கே உட்காந்துருக்கான், வாட்ஸ்அப். ஹைடி சாப்பிட போகலாமா, இங்கே கேளம் சாப்பிட போகலாமான்னு கேட்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் இருக்கான் அதிமேதாவி. சார் இன்றைக்கி 2 GB சார், இன்றைக்கே செலவு பண்ணிடணும். இன்றைக்கி 1 GB போச்சுன்னா இன்றைக்கி போச்சு சார், அந்த 1 GB ஃபுல்லாக இன்றைக்கி தீர்த்தரணும் சார், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக 1 GB ஆரம்பிக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறேன் சார், மற்றபடி எனக்கு பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த ஜிபி கலை பண்ணணும், காசு கட்டியிருக்கேன், அதை அழிச்சிடணும், நானும் அழிஞ்சிடணும். இதான் சார் லட்சியமே. என்னையா லாஜிக் வச்சுருக்கீங்க? எவ்வளோ விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கூகுள் நிறுவனம் வந்து 2016 இருந்துன்னு நினைக்கிறேன், நம்ம இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஃப்ரீ வைஃபை வந்து லான்ச் பண்ணாங்க. ரொம்ப அழகாக லான்ச் பண்ணாங்க. எல்லா ஃப்ரீ வைஃபையில் இப்போ நான் தான் சொன்னேன், எங்கேயுமே வந்து சைலண்ட் ப்ளீஸ்னு எழுதி போட வேண்டாம், சைலன்ஸ் ப்ளீஸ்னு எழுதி போட வேண்டாம், வைஃபை ஃப்ரீன்னு போட்டால் எல்லாமே நாடே அமைதியாக இருக்கும். எந்த இடத்துலையும் கலவரம் பிரச்சனை வர வேண்டாம்னா வைஃபை ஃப்ரீ. எல்லாம் ஃபோன் எடுத்தானா இப்படியே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் கழித்து சூப்பர் பிஸ்னஸ்ஸு முதுகு கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான பிஸ்னஸ் தான். இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா இப்போ இருந்தே உங்களால் ஏதாவது பண்ண முடியும்னா இப்போ இருந்தே அதை கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள்லாம் வேறு லெவல். இப்போ அவ்வளோதான், எங்கேயோ போயிடுவீங்க பிஸ்னஸில். ஒரு ஆண்டர்பிரினராக மாறினீங்க, இது சம்மந்தமாக ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா. ஏன்னா ஆஸ்பத்திரி போகிற எவனுமே டாக்டர் நிமிந்து பேச வாய்ப்பே இல்லை. டாக்டர் என்ன பிரச்சனைன்னு கேட்பார், சொல்கிறவன் இப்படியே தான் சொல்லுவான், ரொம்ப பின்னாடி பிரச்சனையாக இருக்குது டாக்டர் இப்படி தான் கேட்பார், என்னப்பா பிரச்சனை அப்படிம்பார். அவர் மூஞ்சை பார்க்குறதுக்கே டாக்டர் கீழே போகணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுதுன்னா அதை வச்சு 10 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இந்த உலகத்துக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். எல்லாமே பிளான்டு, எல்லாமே பிஸ்னஸ், எல்லாமே அரசியல். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாமே. பழைய காலத்தில் வாழ்க்கை முறையில் எவ்வளோ சந்தோஷம். அம்மா அப்பா இன்னைக்கு பசங்க அன்னைக்கு பிறந்த 6 மாத குழந்தைக்கு செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க பார். அது பார்த்துக்கிட்டு என்னன்னே தெரியல, கலர் கலராக வருது கண்ணில், அப்படியே பார்த்துக்கிட்டு. ஐடியில் ஒர்க் பண்ணுறவனுக்கே வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, 20 நிமிஷத்துக்கு மேலே சிஸ்டத்தை பார்க்காதீங்க, கண்ணை பிளிங்க் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள், கண்ணை வந்து மூடி திறந்துங்க. ஏன்னா கண்ணில் நீரே இல்லாமல் நீங்கள் பாட்டு சிஸ்டம் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண் பாதிப்பு வருங்கிறான். பெரிய நம்ம படித்து முடித்து நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கிற 20-22 வயசு பொண்ணுக்கும் பையனுக்கும், 6 மாத பொண்ணுக்கு 1 வயசு பையனுக்குலாம் ஃபோனை கொடுத்து விட்டுறது. ஷேர் ஆட்டோவில் பார்க்குறேன், இன்றைக்கி 4 அக்கா உட்காந்துருக்கு, 4 அக்கா மடியில் 4 குழந்தை இருந்திருக்கு, 4 குழந்தை மடியிலையும் 4 செல்ஃபோன் இருக்குது. இப்படியே பார்த்து ஆட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கு. என்ன வாழ்க்கையில் எங்கே போயிட்டு இருக்கோம்? ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு புதிய தீர்வு வேணும்ல இந்த வாழ்க்கையில். மிகப்பெரிய லெவலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து உழைக்க காத்திருக்கணும். வாய்ப்பு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, சார் வாய்ப்புன்னு ஒன்று தெரிஞ்சிருச்சா அந்த வாய்ப்போட கதவை போய் தட்டுங்கம்பாங்க. நான் அதை சொல்லவே மாட்டேன். வாய்ப்புன்னு ஒன்று கிடச்சிருச்சா வாய்ப்போட கதவை தட்டாதீங்க, கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் வாய்ப்பிட்ட கை கொடுங்க. ஹலோ ஈரோடு மகேஷ் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க உங்களை. வாய்ப்புக்கு கதவை தட்டுறது, காலிங் பெல் எழுத்துறதுலாம் பழைய காலம். உடச்சிட்டு உள்ளே போய் நம்ம யாரும் ப்ரூவ் பண்ணிடணும். இந்த நாள் அந்த மாதிரி ஒரு நாள்.
எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட் ஆனதுன்னு கேட்குறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன், அருமையாக படிக்கிற பையன், கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார். பிஇயில் சூப்பராக ஸ்கோர் பண்ணார். அவருக்கு எம்இ படிக்கணும்னு ஆசை. எம்இயில் சூப்பராக ஸ்கோர் பண்ணார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி ஜாப் கிடைக்கலன்னு மன உளைச்சலாகி டிப்ரெஸ் ஆகி அந்த பையன் கிட்டத்தட்ட 1 வருஷம் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கான். அந்த பையனை நார்மல் மோடு கொண்டு வரதுக்கு எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் அவனோட பயணிக்க வேண்டியிருந்தது. ஒரு வேலைங்கிறது நீங்களாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களே, அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற கனவுகளும் அந்த குடும்பத்தினுடைய ஆசைகளும் மிகப்பெரியது. அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுடைய பணம், நான் மறந்துடாதீங்க, நீங்கள் வேலை போய் சம்பாதிக்கிற பணம் வந்து சம்பளம் கிடையாது. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய் பணமும் உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை துடைக்கிற கைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணீரை துடைக்கிற கைகள் என்பதை மறந்துடாதீங்க. அவ்வளோ இடத்துல அப்பா கடன் வாங்கியிருக்காரு, அவ்வளோ இடத்துல அம்மா அவமானப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. அது அத்தனையும் தீர்க்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்த வேலையை பாருங்கள். அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் யாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. ஆஸ் அ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் வெறும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும், அதை நோக்கிய கனவு இருக்கணும், ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும்னு தோணணும், ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி வரணும்னு தோணணும். இந்த ஒய்ஃபை மேட்ரு சொன்னல, நான் கேரளாவில் ஒரு பையன், ஒரு பேர் கோபின்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன், நான் சொல்கிறேன், எனக்கு பையன் பேர் ஞாபகம் இல்லை. சுமை தூக்குகிற ஒரு தொழிலாளி, கேரளாவில் எர்ணாகுளத்தில் போட்டு சுமை தூக்குகிற ஒரு தொழிலாளி. அவர் ஃப்ரீ ஒய்ஃபை வசதி லான்ச் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணார், அந்தந்த ட்ரெயின் வரப்போ மட்டும் லக்கேஜ்லாம் கொண்டு போய் வச்சுட்டு காசு வாங்கிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து கேரளாவில் இருக்கிற சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டு வந்தால். யார்? கேரளாவில் ரயில்வே ஸ்டேஷனில் சுமை தூக்குகிற தொழிலாளி. பக்கத்திலேயே ஒருத்தன் ஃப்ரீ வைஃபை. இந்த நடிகர் என்ன படம் நடிக்கிறார், இந்த நடிகை என்ன படம் நடித்தார், இந்த நடிகைக்கு உண்மையாக திருமணம் ஆச்சா, எப்படி உருப்பட? அவன் பேக் எடுத்து வச்சுட்டு அவன் பிக்கப் ஆகி போயிட்டான், நாம் ட்ராப் பண்ணி நாம் ட்ராப் ஆகிட்டோம். அழகாக அதான் சேர்மன் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஸ்ரீகாந்த் சார், சோஷியல் மீடியாவையும் நம்ம வந்து இன்டர்நெட்டையும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கூட இனிமேல் ஒரு படிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக வரும். நீங்கள் எப்படி அது ஒரு கோர்ஸாக மாறிடும். என்ன சார்? ஃப்ரீ ஃபார்வேர்டையா போதுன்றீங்களா? கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அது எல்லாமே நடக்கும். அதுக்கான ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம வந்து கொலவெறியாக யூஸ் பண்ணுறோம் ஃபோனை. இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே அவ்வளோ பேர் இருக்கான், மொபைல் வச்சுருக்கிறேன் அதை விட அதிகமாக இருக்கான். என்னன்னே புரியல. எவன்கிட்ட பார்த்தாலும் ஐஃபோன் இருக்குட்டு, என்னடா நீ சம்பாதிக்கிறேன்னு கேட்டால் 5000 ரூபாங்கிறான். எப்படி ஐஃபோன் வாங்கினேங்கிறேன். எனக்கு இதான் சார் லட்சியம். வேறு என்ன லட்சியம் உனக்கு இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை சார், என் லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன். என்ன அது? போலி கௌரவத்திற்கும் போலி வாழ்க்கைக்கும் தயவு செய்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அடிமையாகாதீர்கள். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் வாழணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னா அதை நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வாழ முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்காமல் ஜெயிச்சாங்க, படிக்காமல் ஜெயிச்சாங்க, படிக்காமல் ஜெயிச்சாங்கன்னு. படிக்காமல் ஜெயிச்ச 10 பேரை மட்டும்தான் உங்களால் உதாரணமாக சொல்ல முடியும். படித்து ஜெயிச்ச கோடி பேரை இந்த உலகத்தில் என்னால் உதாரணம் சொல்ல முடியும். அதனால் எவனோ சொல்கிறான், அவன் 3வது வரைக்கும் படித்தான் பெரிய ஆள் ஆகிட்டான், இவன் 10வது பாதியில் எடுத்தான் பெரிய ஆள் ஆகிட்டான், இவன் ஹோட்டல் வச்சான் பெரிய ஆள் ஆகிட்டான், அதெல்லாம் ஓகே. ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு நடக்கும். படித்தா மட்டும்தான் வாழ்க்கை மாறும், படித்தா மட்டும்தான் தலையெழுத்து மாறும், படித்தா மட்டும்தான் ஒரு சொசைட்டி அடுத்த லெவலுக்கு போகும், படித்தா மட்டும்தான் ஒரு வெளிநாடு நம் நாட்டை பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியம் அடையும். இந்தியாவில் தான் இளைஞர்கள் சக்தி அதிகங்கிறோம், இந்தியா தான் இளைஞர்களை கொண்டாடுதுங்கிறோம், உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு ஆகிறதுக்கு இந்தியாவுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறோம். எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது, செயல்களில் இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் அவர்கள் நம்பின மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய தொழிற்புரட்சி. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ரெவல்யூஷன் வரும் இல்லையா, ஒவ்வொரு புரட்சி வரும். பசுமை புரட்சி வந்துச்சு, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. இன்னைக்கு எப்படின்னா நாலேஜ் ரெவல்யூஷன். இன்னைக்கு இருக்கிற பீரியட் ஆஃப் டைம் என்னன்னா அறிவு புரட்சி தான். எவன்லாம் அறிவில் சிறந்த ஆளாக இருக்கானோ, எவன்லாம் டெக்னிக்கலை வந்து தன்னுடைய சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துகிறானோ அந்த ரெவல்யூஷன் தான் இன்றைக்கி தேவையான ரெவல்யூஷன். அந்த புரட்சியை உருவாக்குகிற மனிதர்களாக நீங்கள் வருவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வேலை கிடைச்சவங்க அத்தனை பேரும் அடுத்தடுத்து உயரத்திற்கு போங்க. வேலை கிடைக்காமல் இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் மிக சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். அதற்கான உழைப்பையும் நீங்கள் கொடுங்கள். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்திய இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் அன்பு சேர்மன் அவர்களுக்கும் முதல்வர்களுக்கும்
என்னை எப்பொழுதும் அழைத்து பேசுகிற நவாஸ் அவர்களுக்கும் இந்த இனிமையான நேரத்தில் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, வாழ்வது ஒரு முறை, இனி வாழட்டும் இனி வருகிற தலைமுறை. பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.